ஹாய் மக்களே, இவ்வளவு நாள் எங்க ப்ரோ போயிட்டீங்கன்னு கேட்டா இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ நீங்க கேட்கலனாலும் நானே சொல்றேன். ஒரு சேயிங் இருக்குல்ல, ஹார்ட் ஒர்க் பண்ணா மேல வந்துடலாம்னு. பட் அதை பண்ணியும் வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு ஒரு சலிப்பு வந்து, சரி பிடிச்சதை பண்ணுவோம்னு பேஷனை நோக்கி ரிஸ்க் எடுப்போம்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேனல். என்னோட ஹார்ஸ் பவர் பேட்டரி ஸ்வெல்லிங் ஆயிடுச்சு மக்களே, அதனால எடிட்டிங் பண்ண முடியல. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சரின்னு ஆத்தரைஸ்ட் ஹார்ஸ் பவர் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தேன். அவங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிடுங்க, 3 to 4 daysல மாத்திடலாம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்ன வாக்கை காப்பாத்தல மக்களே. சரியான ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் சென்டரா இருந்துகிட்டு இப்படி அன்ப்ரொஃபஷனலா நடந்துகிட்டா எப்படி? நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? நியாயமா அது? நிறைய ஃபாலோஅப்ஸ், டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் பண்ணி ஒரு வழியா இப்போதான் லேப்டாப் நம்ம கைக்கு வந்திருக்க மக்களே. இதுல இருந்து நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஒரு புது விஷயத்தையோ இல்லை பேஷனை தேடி போகும்போதோ வழி எங்கும் இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். என்னடா இதுன்னு சலிச்சுக்கிட்டு பாதியில நிறுத்தாம அந்த ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி வண்டி ஓட்டுறது தான் நிஜமான சக்ஸஸ். இனிமேல் ரெகுலராக கான்டென்ட் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி?